அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி, மெய்யழகன் கார்த்தி அரவிந்த சுவாமியை வச்சுட்டு 96 பண்ண இயக்குனர் 2024 இந்த படத்தை எடுத்திருக்காரு. இதனுடைய ஒரு அடிக்கடி அந்த இடத்துல எதுனா காட்டும்போது அந்த 96 கோடிட்டு காட்டுறாரு டைரெக்ஷனில். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட 96 பார்த்த நம்ம மெய்யழகன் பார்க்கும்போது அந்த 96 இருந்த ஈர்ப்பு இதில் இருக்குதான்னு பார்த்தா இல்லை. அதே சமயத்தில் இந்த படம் பார்க்கக்கூடிய படமானு பார்த்தா நிச்சயமாக பார்க்கக்கூடிய படம். சில மெல்லிய உணர்வுகளை இயக்குனர் அழகாக சொல்லியிருக்காரு. அது எல்லாருக்குமே பிடிக்குமான்னு நினச்சா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இருந்தாலும் கூட இந்த படம் உங்களை 3 மணி நேரம் ஒரு ஸ்மூத்தாக ஒரு மெல்லிய இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இயக்குனர் தான் என்ன நினச்சதையோ அதை அரவிந்த் சாமி கார்த்தியை வச்சு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இந்த படம் மிக மிக கிராமத்தில் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற திருவையாறு, நீடாமங்கலம், இந்த மாதிரியான காவேரி படித்துறை இதையெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. அதுக்கெல்லாம் ஒளிப்பதிவு ரொம்ப பிரமாதமாக கை கொடுத்துருக்கோம். படத்தோட கண்டென்ட்னா ஊரில் தான் சொத்தை இழந்துட்டு வீட்டை இழந்துட்டு சென்னைக்கு வர்ற குடும்பம் ஒரு 25 வருஷமாக ஊருக்கு போகாது இருக்குதுன்னு சொல்லலாம். அதே சமயம் நமக்கு ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் இதில் நெருடலாக இருந்தது. கார்த்தி 2 மாதம் சின்ன வயசில் அரவிந்த் சாமி வீட்டில் தங்கியிருக்காரு. 2 மாதம் தங்கியிருக்கிறேன்றாரு. அப்போ அரவிந்த் சாமிக்கு கிட்டத்தட்ட 25 வயசு 24 வயசு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. 2 மாதம் தங்கியிருந்தவர் நினைப்பே இல்லைன்னு சொல்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. அதை தவிர்த்து இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அரவிந்த் சாமியும் கார்த்தியும் தண்ணி அடிச்சுட்டு பேசுகிற கான்வர்சேஷனில் கரிகாலனை பற்றி பேசுகிறது, சோழனை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் நம்ம மறந்துருக்குறோன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்ரீவித்யாவுடைய போர்ஷன் அடிக்கடி அதை கூல் பண்ணும். அந்த மாதிரி இயக்குனர் ஒரு முடிவை கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கவிதையாக உரையாடலாக ஒரு டிவி சீரியலை மாற்றி கான்வர்சேஷன் மாதிரி பண்ணியிருப்பார். அது கூட ரொம்ப நமக்கு வித்தியாசமாக இருந்தது. அது ரசிக்க முடியுமான்னு பார்த்தா ஆடியன்ஸ் கூட எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்தாங்க. பட் ஒன் டைம்ஸ் நீங்கள் நல்ல படம் பார்க்கணும், நான் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து படம் பார்ப்பேன், எது இருந்தாலும் அழகாக படிப்பேன்னு நினைக்கிற ரசிகர்களுக்கு மெய்யழகன் பொய்யழகனாக இல்லாமல் நல்லாயிருக்கும். தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.